ஒரு நாள் குருசாமி காலங்காத்தால தெருவில் வேகமாக போயிட்டு இருந்த அந்த ஊர் மணியகாரர் மன்னாரை நிறுத்தி, ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த கிழக்கு தெரு கணபதி எப்படிப்பட்டவர்? நாணயஸ்தரா அப்படின்னு கேட்டா. மன்னாரும் அவனை ஏற இறங்க பார்த்துட்டு, ஆ, எதுக்காக கேட்குற அப்படின்னு கேட்டார். குருசாமி எதுக்கு? அதுங்கய்யா, அவர் என்கிட்ட கொஞ்சம் பணம் கடனை கேட்டார். 2 நாள் கழித்து வந்து பார்க்க சொல்லி நான் சொல்லி அனுப்பிட்டேன். நானே இந்த ஊருக்கு புதுசு. உங்களை மாதிரியான பெரிய மனுஷங்கிட்ட கேட்டு போட்டு அவருக்கு கடன் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான். மன்னார் அதுக்கு, ஓ, நல்ல வேலை, கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கேட்டியே. கணபதி தானே, மகா அயோக்கிய, சொன்ன சொல்ல காப்பாற்றவே மாட்டான். ஒரு பைசா கூட அவனுக்கு கடனாக கொடுக்காத. கொடுத்தீனா பணம் திரும்ப கிடைக்காது, தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போனார். குருசாமியும் தன்னோட மனசில், ஆமாம், இவர் சொல்கிறது சரியாத்தே இருக்குது. நான் இந்த ஊருக்கு குடி வந்து 6 மாதம்தானே ஆகுது. யார் எப்படிப்பட்டவங்கங்கிறத 4 பேர்கிட்ட விசாரிச்சா தானே தெரியும். கணபதி பணத்துக்காக வந்தா 1-2 நாள் கழித்து வரும்படி சொல்லி அனுப்பிடுறேன். அதுக்குள்ளே இன்னும் 6 கிட்டவாச்சும் அவனை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு நினச்சான். அதுக்கு 2 நாள் கழித்து கணபதி குருசாமி கிட்ட வந்து கடன் கேட்டான். குருசாமி, எப்போ? கணபதி, நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரலையே அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட கணபதி, ஐயா, நான் உங்களைத்தான் மழை போல நம்பியிருக்கேன். எனக்கு இப்போ பணம் அவசரமாக தேவைப்படுது. என்ற பொண்டாட்டிக்கே உடம்பு சரியில்லை. அவளை பட்டணத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் வைத்தியம் பண்ணணும். இல்லைன்னா அவள் பொழைக்க மாட்டா. அதனால் எனக்கு பணம் கொடுங்க. வட்டி முதலுமா அடுத்த மாதமே உங்களுக்கு திருப்பி கொடுத்து போடுறேன். நான் ரொம்ப நாணயஸ்த, சொன்ன சொல் தவறாதவே. என்னைய பற்றி ஊரில் விசாரிச்சு பாருங்க. அப்போத்த நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னான். குருசாமியுமே, சரி பார்க்கலாம், நாளானிக்கு வந்து நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புனான். அவன் போனதும் குருசாமி தன்னோட வீட்டிலிருந்து கிளம்பி இன்னும் 6 கிட்டவாச்சு கணபதியை பற்றி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே நடந்தான். அப்போது கோயில் பூஜை செய்கிற ராமசாமி குருக்கள் அவனுக்கு எதிரில் வந்துட்டு இருந்தார். குருசாமி அவரை வணங்கி, ஐயா, ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷர். கிழக்கு தெரு கணபதி எப்பேற்பட்டவர்? அவர் எங்கிட்ட பணம் கடனாக கேட்டார், கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் மணியகாரர் மன்னாரோ, அவர் சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டார், பைசாவெல்லாம் கொடுக்காத, கொடுத்தா திரும்பி வராதுன்னு சொல்கிறாரே, இது உண்மையா அப்படின்னு கேட்டான். குருக்களோ, இங்கே வாருங்க, ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன், பிரத்தியார் பேச்சை நம்புனா நஷ்டந்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். குருசாமியும் அதை கேட்டு திருப்தி அடைஞ்சவனா தன்னோட வீட்டுக்கு வந்தான். 2 நாள் கழித்து கணபதி வந்து பணத்தை கேட்டான். குருசாமியும் கணபதி கேட்ட தொகையை கடனாக கொடுத்து அனுப்புனான். 3 மாதம் ஆகிப்போச்சு. கணபதி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே இல்லை. குருசாமியை பார்க்கறக்கு கூட வரல. சரின்னு போட்டு குருசாமி கணபதியோட வீட்டை தேடி போனான். அவனை பார்த்த கணபதியோ, ஐயா, கவலைப்படாதீங்க, அடுத்த மாதமே கொடுத்து போடுறேன். நான் ஒன்றும் ஊரை விட்டு ஓடலையே அப்படின்னு சொன்னான். சரின்னு போட்டு குருசாமி 1 மாதம் இல்லை 2 மாதம் பொறுத்து பார்த்தா. கணபதியோ அவனை தெருவில் பார்த்ததும் பார்க்காதவ மாதிரி முகத்தை திருப்பிட்டு போனான். இதை பார்த்த குருசாமி மனசு நொந்து போனான். கோயிலுக்கு போய் குருக்கள்கிட்ட கணபதியை பற்றி சொல்லி, ஐயா, அன்னைக்கு நீங்கள் சொன்னபடி நடந்ததால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அங்கலாச்சிட்டான். குருக்கள் அதுக்கு, நான் சொன்னேனா, என்ன அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டார். குருசாமி அதுக்கு, ஐயா, இந்த கணபதியை பற்றி உங்ககிட்ட நான் கேட்டேன். மணியகாரர் மன்னார் கணபதியை நம்பக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? பிரத்தியார் பேச்சை கேட்டால் நஷ்டந்தான்னு சொன்னீங்க. அதனால் மணியகாரரோட பேச்சை கேட்டு நடந்தால் எனக்கு வரப்போகிற வட்டி நஷ்டமே அப்படின்னு நினச்சி உங்களோட அறிவுரைப்படி கணபதிக்கு கடன் கொடுத்தேன். இப்போ பாருங்க, உங்கள் அறிவுரைப்படி நடந்ததால் எனக்கு வட்டி மட்டும் இல்லை, அசலே வராமல் போயிடுச்சே அப்படின்னு சொன்னான். அப்போ குருக்கள் சொன்னார், நான் சொன்னதை நீ சரியாக புரிஞ்சுக்கல. பிரத்தியார்னா மணியகாரர் மன்னார் மட்டும் இல்லை, நானும் அதில் அடக்கம் தானே. என்னோட பேச்சையும் நீங்கள் கேட்காம நீங்களே சுயமாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார்.
அப்பத்தான் குருக்கள் சொன்னதுக்கான முழு அர்த்தமும் குருசாமிக்கு புரிஞ்சுது. அவன் குருக்கள் கிட்ட விடை பெற்றுட்டு இனி கணபதி கிட்ட இருந்து கடனை எப்படி வசூலிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போனான்.